கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாள்ல ஒரு நல்ல வார்த்தையோடு கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். பயப்படாதுங்க. நீங்க இழந்த இந்த வருஷங்களுக்கு தக்கதாக கர்த்தர் திருப்பி தருகிற கர்த்தர். யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் பாருங்க, 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். சில சமயங்கள்ல இது என்னடா இப்படி ஆயிட்டு, நம்ம நல்ல ஒரு கிருஷி போட்டோம், நல்ல ஒரு பயிரை போட்டோம், ஒண்ணுமே பலன் இல்லாம எல்லாமே பூச்சி அழிச்சு போட்டேன், அல்லது ஒரு வேலை கிடைச்சிருக்கும், கை கெட்டினது வாய் கட்டாம போயிருக்கும், ஆனா எல்லாமே கர்த்தர் நன்மைக்கு செய்திருக்காருன்னு நினைங்க. 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பயப்படாதுங்க, ஹாப்பியா இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியம் என்ன? எத்தனை வருஷம் இந்த பூச்சிகளால் அழிக்கப்பட்டதோ லிஸ்ட் கொடுத்துருக்கா பாருங்க. வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுக்கள், இப்படி இந்த விளைவின் பலன்களை எதெல்லாம் அழித்ததோ, வருமானத்தை எதெல்லாம் அழித்ததோ, நம்ம என்ன ஒரு வருமானம், நமக்கு பெர்மனன்ட் ஜாப், அதுல பல சோதனைகள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த செப்பனியா தீர்க்க யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு சொல்லுகிற வார்த்தை, எத்தனை வருஷம் நீ இழந்தாயோ, நஷ்டப்பட்டாயோ, அத்தனை வருஷத்தின் விளைவையும் நான் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். யார போல? தாவீதை போல. நிச்சயமா சொல்றேன், கடந்த இந்த 2025ல நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ 2026ல கர்த்தர் திருப்பி தருவார். விசுவாசிங்க. போன வேலை வரும். எதெல்லாம் நீங்க தோல்வியை சந்தித்தீர்களோ எல்லாம் ஜெயமாய் மாறும். உங்க பிள்ளைகள் படிப்புல எக்ஸலண்டா இருப்பாங்க. உங்க பிள்ளைகளுடைய குடும்பம் கட்டப்படும். ஆண்டவர் இப்படி உங்க குடும்பத்துக்கு எல்லாம் திருப்பி கொடுத்து மகிழ செய்கிற கத்திரிகள் அல்ல தகப்பனே, எங்களுக்கு பட்சித்த வருஷங்களுக்கு இணையாக எல்லாவற்றையும் திருப்பி தந்து எங்களை தாங்கி பலப்படுத்த இந்த 2026 ஆண்டவரே ஹாப்பி இயரா இருக்க மகிழ்ந்து கலிகூறாய் கிருபை செய்வனால பிதாவே, ஆமென்.